विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। अथ मोक्षसाधन उपदेश विधिं व्याख्यास्यामः। मुमुक्षूणां श्रद्धानानाम् अर्थीनाम् अर्थाय उपदेश साहस्री प्रकरणம். பகவத்பாதால் பண்ணின பிரகரணங்கள்ல பிரசித்தமான ஒரு பிரகரணம். சில பிரகரணங்கள் ரொம்ப பேர் படிச்ச பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சிருக்க. அதுபோல பிரகரணத்துல இது ஒண்ணு உபதேச சாஸ்திரின்னு ஒண்ணு. விவேக சூடாமணி பார்த்தோம். இது உபதேச சாஸ்திரி. உபதேச சாஸ்திரின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 1000 உபதேசங்கள்னு அர்த்தம். உபதேசம் யார் பண்றது? வேதம் பண்றது. வேற யாரோ பண்ற உபதேசம் இல்ல. உபதேசம்னா கட்டளைன்னு அர்த்தம். உபதேசம்னா நமக்கு முன்னால சொல்றா, நம்ம காதல கேட்டு 2 தரம் சொல்லிட்டு மறந்து போயிடுவோம். அப்படி இல்ல. உபதேசம் என்ன? கட்டளைன்னு அர்த்தம். சத்திய ஞானம் உபதேச அப்படிங்கிறது மீமாம்சையில இருக்கு. அப்படி உபதேசம்னா வேதம் சொல்றது, வேதத்தினுடைய கட்டளை. வேதமானது லோகத்துல தெரியாத விஷயத்தை சொல்றதுக்குத்தான் வேதம்னு பேரு. அப்படிப்பட்டதான அந்த வேதத்தினுடைய உபதேசங்களை 1000 உபதேசங்களை பொறுத்து இங்க சொல்லிருக்க. 1000 என்ன 999,000 அப்படின்னு சொல்லப்படாது. இங்க 1000 என்ன அர்த்தம்? நிறையான்னு அர்த்தம். அத்தனை உபதேசங்களும் ஒரு இடத்துல எடுத்து மனுஷங்களுக்கு இது ரொம்ப முக்கியமோ, எதை நம்ம அனுஷ்டானம் பண்ணணுமோ அத்தனையும் சொல்லியிருக்க. இதுல இது ஒரு பிரகரணம்னு சொன்னேன். பிரகரணம்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரம் வேறு, பிரகரணம் வேறு, ஸ்தோத்திரம் வேறு. சாஸ்திரம்னு சொன்னா உபனிஷத்துகள். மனுஷனை அதட்டி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்ற கிரந்தத்துக்கு சாஸ்திரம் இருக்கு. அதனாலதான் சொல்ற சாசனா சாஸ்திரம். கட்டளை இடுவதனால அதுக்கு சாஸ்திரம்னு பேரு. அதுக்கப்புறம் பிரகரணம்னா என்ன? சாஸ்திரத்துல இருக்கிற ஏதோ ஒரு பகுதியை கொண்டு விஸ்தாரமாக அதை சொல்லி அந்த அம்சத்துல இது மேல எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம பாக்கணும். அதுக்கு பிரகரணம்னு பேரு. பிரகரணம்னு என்ன அர்த்தம்? சாஸ்திரைக தேச சம்பத்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதம் ஆஹோ பிரகரணம் நாம பிரகரணஜ்ஞா மனீஷினா அப்படின்னு பராசர உபபுராணத்துல பிரகரணம்னா இதுல ஒரு டெபினிஷன் அங்கே கொடுத்திருக்கு. ஸ்தோத்திரம்னா நமக்கு தெரியும். நிறைய ஸ்தோத்திரங்கள் இந்த 2 வருஷத்துல பார்த்தோம். ஏன்னா ரொம்ப ஸ்தோத்திரங்கள் படிக்கிறதே இல்ல. ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பிரகரணங்கள்லாம் சின்னதான் எடுக்க படிச்சோம். இன்னும் நிறைய இருக்குன்னு. சிவாபராத லட்சணோபன ஸ்தோத்திரம், பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம், விஷ்ணு கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம், இப்படி பல ஸ்தோத்திரங்கள் உண்டு. ஆனா அத்வைத சாஸ்திரத்துக்கு உபயோகப்படக்கூடியதான சாட்சாத் சம்பந்தமா இருக்கக்கூடியதான பிரகரணங்களை நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு இப்பொழுது இந்த பிரகரணம் உபதேச சாஸ்திரி பிரகரணம். இதுல பிரகரணத்தை பத்தி பார்த்துவிட்டோம். இது உபதேச சாஸ்திரிக்கு என்ன ஒரு விசேஷம்னு சொன்னா, அதுக்கு முன்னால இருந்ததான பிராச்சீன ஆச்சாரியால் சுரேஸ்வராச்சாரியால் ஆகட்டும், பத்மபாதாச்சாரியால் ஆகட்டும், அவளுடைய கிரந்தத்துல இந்த பிரகரணத்தை கோட் பண்ணிருக்கு. அதனால சந்தேகமே இல்லாம தான் பண்ணினான்னு எல்லாரும் ஒத்துக்க வேண்டியதான நிலை வந்து. ஏன்னா அவளே கோட் பண்ணிருக்காரு. சதுர்த்தம் உபதேச சாஸ்திரியாம் சதுர்த்தம் சாஸ்திரோபதேச கிரந்தே இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆகையால் இத
ஆச்சாரியாருடைய பாஷ்யம் எப்படியோ அதே மாதிரி அந்த சமயத்திலிருந்து வந்து கொண்டிருக்கு. இதுல ரெண்டு பகுதியா இருக்கு இது பிரகரணம். எப்படி கத்திய பாகம்னு ஒண்ணு, பத்திய பாகம்னு ஒண்ணு, ப்ரோஸ் போர்ஷன் ஒண்ணு, போயட்ரி போர்ஷன். இப்படி ரெண்டு விதமான இருக்கு. ப்ரோஸ் போர்ஷன் என்னன்னா இது வந்து சாட்சாத் நம்ம பேசுறா போல டைரக்டா சொல்லணும். என்னதான் ஸ்லோகமா இருந்தாலும் சிம்பிளா இருந்தாலும் அதை அன்வயம் பண்ணும் பொழுது சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். அது சம்ஸ்கிருதம் ஓரளவுக்கு வந்தா தான் அன்வயங்கள் வரும். அதற்காக என்ன பண்ண முக்கியமான அம்சத்தை ப்ரோஸ் போர்ஷன்லயும் நான் சொல்றேன் அப்படின்னு. ஆச்சாரியாளுடைய ஸ்லோகமே ரொம்ப அழகு. எந்த மீட்டர் எடுத்துட்டாலும் நம்ம நல்லா பண்ணுவேன். அது ஒரு பிரசாதம். சாட்சாத் பரமேஸ்வரனும் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படி வேதமே எல்லா வித்யைகளுக்கும் அதிபதியா இருக்கிறவர் பரமேஸ்வரன் சொல்லியிருக்க. அப்படி பரமேஸ்வர அவதாரமா இருக்கக்கூடியதானவருக்கு சொல்லணுமா? இருந்தாலும் ஜனங்கள் எல்லாம் அவ்வியாஜமான ஒரு கருணை அவருக்கு. எப்படியாவது அவளுக்கு இந்த ஜன்மாவை புரிஞ்சு ஆகணும், ஆத்ம தத்துவமாக புரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல முதல்ல கத்திய பாகமா சொல்ல ஆரம்பிச்சிட. முதல்ல அதா மோட்ச சாதன உபதேச விதிம் வியாக்கியாஸ்யாம. அதா அப்படின்னு என்ன ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சூத்த பாஷ்யத்துல அதான பிறகுன்னு அர்த்தம். இங்க அதான எதுக்கு பிறகு ஒன்னும் முன்னால ஒண்ணும் சொல்லலையா? அதான ஆரம்பிக்கிறோம். எது? மோட்ச சாதன உபதேச விதிம். மனுஷனுக்கெல்லாம் மோட்சம் வேணும். மோட்சம்னா என்ன? நமக்கு வாழ்க்கையில தோணக்கூடியதான பர்மனண்டா காணப்படுகின்றதான கவலைகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கவலைகள்லாம் விட்டு போறதுதான் பைரத்துக்கு ஆப்போசிட் மோட்சம். எப்ப பாருங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். ஒரு சின்ன காரியத்தை பண்ணணும்னாலும் அது ஒழுங்கா நடக்கணுமே, எல்லாம் ஆகணுமே, சௌக்கியமா இருக்கணுமே, எல்லோரும் சந்தோஷமா இருக்கணுமா, நமக்கு கடைசியில் ஒரு சந்தோஷம் இருக்கணுமே, யாரும் ஒரு வார்த்தை பேசப்படாது, குறைச்சலான செலவுல அதிகமான ஒரு பிரயோஜனம் கிடைக்கணுமே, ஒவ்வொன்றும் யோஜனை பண்ணீங்கன்னா எல்லாமும் நல்லா நடக்கணுமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை. ஒரு கல்யாணம் பண்ணும் பொழுதோ, ஒரு பங்கன் ஒண்ணு நடக்கும் பொழுதோ, அல்லது ஒரு பூஜை பண்ணும் பொழுதோ, ஜபம் பண்ணும் பொழுதோ, ஜபம் பண்றதுன்னு ஆரம்பிச்சு மேல இருந்து கீழே முன்னால பள்ளி டக்குன்னு விழுந்ததுன்னு வச்சுங்களேன், ஜபம் பண்ண தோணுமா? பள்ளிதான் ஞாபகம் வருமே தவிர அப்புறம் ஜபம் ஞாபகம் வருது இல்ல. அது பாட்டுக்கு அது விழுந்தது சார். இருந்தாலும் அப்படின்னு என்ன, எந்த ஒரு செயல் ஆரம்பிக்கும் பொழுதும் சௌக்கியமா முடியணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால அந்த பந்தங்கள்லாம் தெரிச்சு சௌக்கியமா நம்ம இருக்கணும் என்கிறதுக்கு தான் மோட்சம். அந்த மோட்சத்தை அடைவதன் பொருட்டு மோட்ச சாதன உபதேச விதிம். அது என்ன சொல்லணும், எப்படி அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த உபதேச விதிய வியாக்கியானம் பண்ணுகிறோம். யாருக்கு? முமுட்சூணாம் ஸ்ரத்ததானாம் அர்த்தினாம் அர்த்தாய. யாருக்காக பண்றேன்? யாருக்கு மோட்சத்துல ஆசை இருக்கோ அவளுக்கு. பாருங்க என்ன சொல்ல போறேன், மோட்சத்துக்கு என்ன சாதனம்னு சொல்ல போறேன். யாருக்கு சொல்ல போறேன்? யார் அது விரும்புறாளோ அவளுக்கு சொல்ல போறேன். சாட்சாத் என்னன்னு வேற யாருக்கா சொன்னா ஏன் சார் பிராணம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி, யாருக்கு அது தேவையோ அவளுக்கு அதை சொல்லணும். நம்ம பேசும் பொழுதும் யார் எது எதிர்பார்க்கிறாளோ அததான் நம்ம பேசணும். சாஸ்திரம் என்ன சொல்றது, யார் எது எதிர்பார்க்கிறாளோ அவளுக்கு அதை சொல்லணும், மற்றவர்களுக்கு சொல்லப்படாது அப்படின்னு. மோட்சம் வேணும்னு கருதுறவாளுக்கு மோட்சத்துக்கு என்ன சாதனம், அது என்ன வேதாந்தத்துல சொல்லி இருக்குங்கிறத சொல்கிறேன். மோட்சோணாம். ரொம்ப பேர் லோகத்துல கேள்வி கேட்டுருவான், அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்கும். நீங்க சொல்ற காலத்துல வேற எங்கேயோ பிஸியா இருந்துருப்பான். இதுக்கு என்ன பேருன்னு ரத்த இல்லைன்னு கேட்டதுமே சொல்ல தொடங்கினதுமே அவ ஒழுங்கா கேட்கணுமோ இல்லையோ, நமக்காகத்தான் சொல்றா, நம்ம கேள்வி கேட்டோம் நமக்காகத்தான் சொல்றார் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்தையோட கேட்கணும் இல்லையா? ஸ்ரத்த இருந்தாதான் நன்னா புரியும். எந்த விஷயமா இருந்தாலும்
கேட்ட பிறகு சொல்ல தொடங்கினா அது ஸ்ரத்தையா கேட்கணும். ஸ்ரத்த வரணும்னா என்ன வேணும்னு பக்தி இருக்கணும். பக்தியும் ஸ்ரத்தையும் அக்கா தங்கைகள் ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இருக்கும். அதே மாதிரியே ஏன் சார் அண்ணன் தம்பி சொல்லக்கூடாதோ? ரெண்டும் பெண்பால். அதனால ஸ்ரத்தாங்கிற சொல்லோ பக்திங்கிற சொல்லோ பெண்பால். அதனால சொன்னேன். ஒண்ணு இருந்தா பலவே இன்னொன்னு இருக்கா. அதே மாதிரி ஸ்ரத்தாளூனாம் ஸ்ரத்தானாம் அவளுக்கு நிச்சயமாக இது பிரயோஜனத்தை கொடுக்கும். யாரு வேணும்னு நினைக்கிறாளோ அவளுக்கு அதை சொன்னா அவளுக்கு அது பிரயோஜனத்தை கொடுக்குமா இல்லையா? அதனால ஸ்ரத்தானாம் அர்த்தாய் அர்த்தினாம் அர்த்தாய அர்த்தினாம் அவ இதை எதிர்பார்க்கிறவளுக்கு சொன்னா ரொம்ப நல்லது இல்லையா? ஆகையால் அப்படின்னு முதல்ல நான் என்னத்தை சொல்ல போறேங்கிறத பிரதிஜை பண்ணிவிட்டார். இந்த ஒரு லைன்ல என்ன சொல்லியிருக்கார்? இப்பொழுது மோட்ச சாதன உபதேச விதியை, மோட்சத்தை எப்படி அடைய வேண்டும் என்ற விஷயத்தை வேதாந்தங்கள் எப்படி சொல்லியிருக்கோ அந்த விதியை முமுட்சுக்களாக இருக்கிறவாளுக்கு, யாருக்கு மோட்சம் வேணும்னு கருதுகிறாளோ அவளுக்கும் எல்லோருக்கும் தான் மோட்சத்துல ஆசை. சுகமா இருக்கணும்னு ஆசை யாருக்கு தான் இல்ல. உலகத்துல இருக்கிற எல்லோருக்கும் பர்மனன்ட் ஹாப்பினஸ் வேணுங்கிற ஆசை இருந்துட்டு இருக்கு. வெறும் ஆசை மட்டும் இருந்தா போறோமா? ஆசை இருக்கு, தகசீல் பண்ண அதிரட்டம் இருக்கு, உஞ்சவர்த்தி எடுக்காம. ஆசை மட்டும் இருந்தா வர்றது ஆசையும் இருக்கணும். அந்த ஆசை சாதாரண ஆசையா இருக்கக்கூடாது. ஆசையா இருந்தா தீவிரமான ஒரு ஆசை இருக்கணும். அது முமுட்சத்துவம் எப்படி? தீவிர முமுட்சத்துவம் வேணும். ஆகையால் முமுட்சுனாம் ஸ்ரத்தகானாம் அதுல ஸ்ரத்தையோட யார் இருக்காளோ அவளுக்கு சொல்கிறேன். அர்த்தினாம் அவன் ஏதோ ஸ்ரத்தையா இருந்தத இது என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு ரொம்ப இருப்பேன். இதெல்லாம் அனுஷ்டானம் எல்லாம் வேண்டாம் சார். நம்ம என்னதுன்னு தெரிஞ்சுப்போமே, அப்புறம் ஒரு நாளைக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டா போச்சு. கல்யாணம் எப்படி பண்ணணும், சம்ஸ்காரங்கள்லாம் என்ன பண்ணணும், இதனால என்ன லாபம், எதுக்காக பண்றது, இதெல்லாம் பண்ணி ஒரு தொகுத்து ஒரு புஸ்தகமா போட்டா நிறைய காசு வருமோ இல்லையோ? ஐடியா என்னதான் இருக்கு. அதான் எதுக்காக தருதுன்ற அனுஷ்டானம் பண்ணணும், அதனால வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு இல்ல. அப்படி இருந்தா பிரயோஜனம் இல்ல. அர்த்தினாம் மோட்சார்த்தியா இருக்கான். நான் மோட்சத்தை அடையணும் எனக்கூடியதான எண்ணத்தோடையே அதுவே பிரயோஜனமாக கண்டிருக்கான். அப்படிப்பட்டவனுக்கு அர்த்தினாம் அர்த்தாயா அவளுக்காக சொல்கிறேன். இப்ப இந்த லைன்ல விஷயம் என்ன, இந்த புத்தகத்துல என்ன சார் சொல்ல போறார், சப்ஜெக்ட் மேட்டர் தி புக் அப்படின்னு கேட்டேன்னா என்ன சொல்ல போறேன்? மோட்ச சாதனம், மோட்சத்தை அடைவதற்கு வழி, இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். இது என்ன சார் பலம்னா மோட்சம் தான் பலம். சப்ஜெக்ட் மேட்டர் சொல்லிவிட்டேன், பலத்தை சொல்லிவிட்டேன். இதுக்கு யார் சார் அதிகாரி? who is fit to read? இந்த புத்தகம் யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? முமுட்சுக்களா இருக்கிறவர்களுக்கு, ஸ்ரத்த உள்ளவர்களுக்கு, மோட்சத்தை எதிர்பார்க்கிறவர்களுக்கு. அதிகாரி சொல்லியாச்சு, விஷயம் சொல்லியாச்சு, பிரயோஜனம் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு என்ன சம்பந்தம்? வியாக்கியாம. இந்த வியாக்கியானம் இருக்க பத்தில அது ஞான பிரகடனே எனக்கூடியதான தாதுல இருந்து வந்ததான சொல்லு. கிளியர்லி எக்ஸ்பிளைனிங் ங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்றார் அப்படிங்கிற அப்படின்னு என்னதான் தெளிவாக எப்படி சொன்னால் நமக்கு புரியுமோ அப்படி சொல்லி, எப்படி என்னென்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டு அது தெளிவா ஒவ்வொருத்தருக்கும் புரியும்படி சொல்ற பார்த்தீங்களா, அதுதான் வியாக்கியானம். வியாக்கியானம் அந்த வியாக்கியானத்துக்கு இன்னொரு வியாக்கியானம் தேவையா இருக்கு சார், இருக்கிறதே குழப்பி விட்டா அது வியாக்கியானம்னு பேர் இல்ல. ஆகையால் வியாக்கியானம்னா என்ன? மனுஷியாளுடைய மனசுல இருக்கக்கூடியதான கவலைகளை நீக்கி, சந்தேகங்களை நீக்கி, சந்தேகமான சொல்லக்கூடியதான கிரந்தம். இப்படி அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம், பிரதிபாத்திய பிரதிபாதக பாவ சம்பந்தம். அதனால இந்த கிரந்தமானது அவசியம் படிக்க வேண்டியது. இதுக்கு அதிகார சதுஷ்டயம், இது சாதன சதுஷ்டயம் சொல்லுவாரு. அதுல இது என்ன அதிகாரிய பத்தி சொல்ல, அதிகாரி, விஷயம், பிரயோஜனம், சம்பந்தம்,
அப்படின்னு ஒவ்வொரு புஸ்தகமும் எழுதுறதுக்கு முன்னால இதை தெரிஞ்சிருந்தா அது இருந்தா தான் பார்க்கணும், இல்லைன்னா படிக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால இந்த அனுபந்த சதுஷ்டயத்தை சொல்லியாச்சு. ஆக மோட்சசாதன உபதேச வியாக்கியாம மோட்சூடாம் ஸ்ரத்ததானாமர்த்தினாமர்த்தாய ததிதம் மோட்ச சாதனம். அப்படிப்பட்டதான இந்த மோட்ச சாதனமானது எனது ஞானம். மோட்சத்துக்கு எது சார் சாதனம்? ஞானம். அறிவு ஒண்ணுதான் மோட்சத்துக்கு சாதனம். கர்மாக்கள் பண்ணினா சித்த சுத்தி வரும். உபாசனை பண்ணினா அந்த சித்தத்தை ஞானத்தை அறிவதற்கு தயார் பண்ணி கூர்மையான மனசை கொடுக்கும். அந்த உபாசனம் என்ன பண்றது? ஏகாக்கிரமான ஒரு மனசை கொடுக்கும். திருஷ்யதே அக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்சிபி கதம் சொல்றது. இது சாதாரணமா எல்லோராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இது அந்த ஷார்ப் இன்டலெக்ட், ரேசர் ஷார்ப் இன்டலெக்ட் வேணுங்கிற ஸ்ருதி. சுரத்யதாராமிதிதாதுரத்யயா துர்க்கம் வதஸ்தத் கவயோ வதந்தி அப்படின்னு ரொம்ப ஷார்ப் இன்டலெக்ட் இருந்து அவனால் தான் இந்த லாஜிக் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். சூத்திர பாஷ்யத்துல சொல்ற லாஜிக் இருக்க பார்த்தீங்கன்னா இப்படியா அப்படியா ஏத்தான் நான் கேள்வி. சாதாரண மனுஷனால முடியாது. ஆனா அப்படி ரேசர் ஷார்ப் மைண்ட் வேணும். ஏனால் என்ன வேணும் உங்களுக்கு? என்ன உபாசனை. ஆகையால் கர்மாக்கனால சித்த சுத்தி, உபாசனையினால ஏகாக்கிரத்தை, இது ரெண்டும் வந்துருதுன்னு வச்சுங்களேன், குரு சொன்னதுமே புரிஞ்சு போயிடும். ஆகையால் மோட்ச சாதனம் என்ன? கடைசியில ஞானம். மோட்ச சாதனம் ஞானம். சாதன சாத்தியாது அனித்யாது சர்வஸ்மாத் விரக்தாய. இது யாருக்கு சார் சொல்லணும்? யாருக்கு இது வேண்டி இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா, வைராக்கியம் வந்தவனுக்கு. வைராக்கியம் என்னதுன்னா நமக்கு நிறைய பதங்கள் உபயோகிக்கிறோம். இது பதங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அது எக்ஸாக்டா இதுதான் மீனிங் கரெக்டான்னு தெரியல. எல்லாத்தையும் குத்துமதிப்பாவே பேசி பேசி வழக்கம். கரெக்டா இதைத்தான் சொல்றதுன்னு தெரியல பாருங்க. ஆனா அதானே அப்படின்னு பாருங்க பேர். ஆனா நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்றோம், உபயோகிக்கிறோம். ஆனா அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னா ரொம்ப கஷ்டம். குழந்தை பக்கத்துல இருக்கேன், ஆமா என்ன பண்றாரு? தூங்கிட்டு இருக்காருல. அந்த குழந்தை தூக்கம்னா என்னதுன்னு கேள்வி. தூங்கிட்டு இருக்காருன்னா என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, அதுக்கு என்னமோ தெரியல. அப்படி ஒரு கேள்வி. அதான் தூங்கினா கண்ணை மூடி, அவன் நானும் கண்ணை மூடி நான் தூங்குறேன்ங்கிறது. கண்ணை மூடினா தூக்கம்னு அர்த்தமா? தூங்கினா கண்ணை மூடி. சில பேர் பாதி கண்ணை திறந்துட்டே தூங்குறான். உபயதோ விபச்சாரம் இருக்குன்னு தூங்கினவெல்லாம் கண்ணை மூடுறது இல்ல, கண்ணை மூடுறவெல்லாம் தூங்கினா அர்த்தம் இல்ல. சில பேர் போய் தூக்கம் கண்ணை மூண்டு அத்தையாவும் அப்படின்பா. அவளை பத்தி நம்ம பேசணும் அப்படின்பா. பத்திரமா இருக்கணும், எதையும் சொல்ல முடியாது உலகத்துல. சில பேர் சொல்றா அக்கம் பக்கத்துல பேச பார்த்து பேசப்பா, களத்துக்கு காது இருக்குன்னு அப்படி திரும்பி பாரு. உனக்கு காது பொம்மை கூட இல்லையே, என்ன உங்களுக்கு தெரியாதுங்கிற. நீங்க எதை பேசினாலும் யாருக்கா தெரிஞ்சு அங்கே போயிடும் காத்துல. சொன்னாலும் இல்லையா? அதே மாதிரி இந்த தூக்கம்னு என்னது சொல்ல தெரியல, அனுபவிக்கிறோம். தினந்தோறும் தூக்குறோம். சில நாளைக்கு 4-5 தடவை தூக்குறோம். இருந்த போதிலும் தூக்கம்னா என்னதுன்னு எடுத்து சொல்ல தெரியல, சொல்ல தெரியல. அது மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம பேசுறோம். அது எக்ஸாக்ட் ஆன்சர் சிலது புரிஞ்சுக்கிறோம், எடுத்து சொல்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிப்பட்டதுக்கு என்ன, அது எடுத்து கரெக்டா சொல்லணும். சொல்லணும்னு என்ன பண்ணணும்னு உலகத்தை நன்றா பார்க்கணும். உபனிஷத்து சொல்றது, பரீட்ச லோகான் கர்மசிதான் பிராமணோ நிர்வேதமாயாது. நிர்வேதம் வைராக்கியம். வைராக்கியம் வரணும்னு என்னது? வைராக்கியம் என்னது? முதல்ல விஷயத்தில் பற்றதில்லாத நிலைக்கு வைராக்கியம். ராகம்னா அட்டாச்மெண்ட், விராகம் அப்படின்னா நான் அட்டாச்மெண்ட். அதோட சம்பந்தம் இல்லாம அதுல ஒரு பற்றுதல் இல்லாம இருப்பது. பற்றுதல் இல்லாம இருக்குன்னா கெட்ட வந்தா தள்ளி விடுறதா? உங்களுக்கு கொசு கொண்டா பிடிக்கிறதா இல்லையோ? நான் வரதுக்கு முன்னால அடிக்கிறதா இல்லையா? அது வைராக்கியமா? வைராக்கியம் இல்ல, அது குரோதம். வைராக்கியம் வேற, குரோதம் வேற. இருந்தாலும் அதோட அனட்டாக்கடா இருக்கிறதுக்கு வைராக்கியம்னு பேரு. உட்கார்ந்தா நீங்க என்ன பண்ற?
அதனால உங்க சட்டையில உட்கார்ந்து உங்க மேல உட்கார்ல சட்டையில உட்கார்ந்து இருக்கு போட்டோம் அப்படிங்கிற அதே விரட்லைங்கிற அது பாருங்க உட்காரு. ஆனா அத உடம்புல உட்கார்ந்து வச்சுங்களேன் சும்மா உட்கார மாட்டேங்குது. முன்னாடி 2 கால் இருக்காது கெட்ட கட்டக்கனா ஆடுறது அது ஏதோ ஒண்ணு பண்றது அடிச்சுங்க. வேதாந்தி பேர் சின்ன விஷயமா இருந்தாலும் அதை அனுபவிச்சது மறுபடியும் சொன்னா திரும்பி வருதா அதான் யோகா. இப்ப வைராக்கியம்னு என்ன அர்த்தம்னா அந்த விஷயத்தில் அட்டாச்சடா இல்லாம இருக்கிறது, பற்றுதலற்று இருப்பது. இதுதான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் நமக்கு வரணும். ஏனால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பொருளை நன்னா கவனிக்கணும். இந்த பொருளானது நமக்கு என்னமா இருக்கு, துன்பத்தை கொடுக்கறதா இன்பத்தை கொடுக்கறதா நல்லதா கெட்டதா இப்படி நன்னா யோஜனை பண்ணணும். இந்த யோஜனை பண்றதுக்கு தான் பரீட்சான்னு. நீங்க பரீட்சான்னு எக்ஸாமினேஷன் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, டெஸ்ட்னு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஆனா பரீட்சான்னா டு அனலைஸ், டு எக்ஸாமின், டு அனலைஸ். எக்ஸாமினேஷன் இல்ல, டு எக்ஸாமின். ஒரு பொருளை நன்னா எல்லா பக்குறமும் அதை பார்ப்பது. அதான் அப்படி உலகத்தை எல்லாம் பரீட்சை பண்ணும். இது ரொம்ப முக்கியம். நம்ம கவனிக்கிறது இல்ல. எதை கவனிக்கிறோம், எந்த பொருளை பார்த்ததே முதல்ல என்ன பண்ண, இது நமக்கு உபயோகப்படுமா முதல்ல. ரெண்டாவது, நாம இதை வச்சுட்டா 4 பேர் நன்னா இருக்கேன்னு நம்மள பாப்பாளா, அதனால எனக்கு இந்த வஸ்திரம் தரிச்சேன்னா அழகா இருக்கே சார், எங்க வாங்கினேன், நானும் வாங்கலாமே அப்படின்னு சொன்னா ஒரு சுத்த பெருத்து போயிடுது. ஏண்டா வஸ்திரத்தை தானே கொண்டாடினா உங்களை கொண்டாடலையே. விவகாரம் இருந்தாலும் அப்படி சில பேர் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப ட்ரெஸ் தான் பார்த்தேடா வேற என்ன பண்றதானே கண்ணில் விழுந்தது நான் என்ன இல்லையா. எல்லாம் அடுத்ததெல்லாம் என்ன சொல்லணும், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கு அப்படின்னு சொல்லணும். அந்த எதிர்பார்க்கிறவா பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் அவ மனசுல அப்படி இந்த பரீட்சைன்னு இருக்க பத்தியா எக்ஸாமினேஷன். உலகத்துல ஒவ்வொரு பொருளும் நிஜமாக இது எனக்கு நன்மையை கொடுக்குமா கெடுதலை கொடுக்குமா, இது நல்லதா கெட்டதா இப்படின்னு எக்ஸாமின் பண்றது பார்த்தீங்களா, இதுதான் பரீட்சான்னு. அப்படி உறுத்தியதை பார்த்தவர் ஒருத்தர் இருக்கார், ஆயால் தான் அவருக்கு பரீட்சித்துன்னு. பாரதத்துல வியாசாச்சாரியால் நமக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்க, ஆனா கவனிக்கிறது இல்ல ஆசிரியர். அந்த பரீட்சித் மகாராஜா அவர் உத்தரான்னு அவங்க அம்மாக்கு பேர், அபிமன்யுனோட ஆத்துக்காரு. அபிமன்யு யாரு, அர்ஜுனனுடைய விவகாரம் முழுக்க. இப்படி இந்த அபிமன்யு ஆத்துக்காரி அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் இருந்தது. இந்த கடைசி நாள் யுத்தத்துல அஸ்வத்தாமா என்ன பண்ணிவிட்டார், கோபம் வந்து இவ்வுலகத்திலேயே பாண்டவாளிலேயே ஈனமே இருக்கக்கூடாதுன்னு பிரம்மாஸ்திரத்தை போட்டார். எப்படி பாண்டவான்னு சொல்றவாளே அவளுக்கு நான் பாண்டவாளுக்கு சேர்ந்தவன் யாருக்கு வாய்க்கிறானோ அவன் என்ன பொருள்படுத்தான். நல்ல எண்ணம் பத்திரும் சாதாரண வெய்வா பார்த்தா பூண்டோடு அழிகிறான்ட்டு சம்ஸ்கிருதத்திலேயே இருக்கு. சத்யோ விநாசயசி கோபவதி குலானி. கோபம்னு வந்ததுன்னா என்னென்ன இருக்குன்னு அவன் மட்டும் அழியறது இல்ல, எல்லாரையும் கேட்ட அவனுக்கு சம்பந்தமான பொருள் ஒண்ணும் இருக்க விடாது. என்னமோ அவளை போகும். ஒருத்தர் அதுக்கு போனா அவன் உபயோகப்பட்டதான சுக்கு பலகா இருந்தது, அதான் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்ட. அந்த மாமி என்ன சொல்லுங்க, மாமி அதாவது மாட்ட பொண்ணுன்னு வச்சுங்களேன், மாட்ட பொண்ணோ பொண்ணு மாட்ட பொண்ணா கோபம் இருப்பார். யாரோ ஏதோ சொன்னான்னு கோபம் சொல்லா இன்னைக்கு பேப்பர் விவகாரம் முழுக்க நடந்த திடீர்னு என்னென்ன பாருங்க, அவர் உபயோகப்படுத்தின பொருள் ஒன்னும் இந்த உலகத்துல இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எரிக்க போறேன், உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். அவ்வளவு அபிமானம்னு வச்சுங்களேன். அப்படி எந்த பொருளையும் நல்லா ஊனி கவனிக்கணும். பரீட்சை மகாராஜா இவர் உத்தர கர்ப்பத்துல இருக்கா, பாரத யுத்தம் கடைசி நாள் எல்லாரையும் அடிச்சு போட்டாச்சு. கடைசியில பீமனானவன் துரியோதன தொடைய அடிச்சு கீழே விழுந்துட்டான், பிராணம் போற நிலையில இருக்கு. அப்ப அஸ்வத்தாமா கிட்ட போய் இப்படி ஆயிடுத்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும் நான் ஹெல்ப் பண்றேன், கடைசி ஆசை என்ன இருக்கு சொல்லு போனார். அந்த துரியோதன அப்பவும் என்ன சொல்லணும் தெரியுமா,
ஆசைன்னு ஒண்ணு எனக்கு இந்த வாழ்க்கையில ஒண்ணுதான். பஞ்ச பாண்டவாளையும் கொண்டு அவளுடைய தலையை கட்டி எனக்கு கொண்டு வந்து காமிக்கணும் அப்படி சரின்னு போனார். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இதையெல்லாம் முன்னாலேயே அறிந்தவர் ஒருத்தர் இருக்க. சாட்சி சேதா கேவலோ நிர்குணத்தை நீங்க சொல்லவே வேண்டாம். உங்க மனசுல என்ன ஒரு எண்ணம் உண்டாகிறதோ அந்த எண்ணத்தையே பார்த்தவர் ஒருத்தர். யார் தெரியுமோ? நான் கபட நாடக சூத்திரதாரி கிருஷ்ண பரமாத்மா. அவர் பார்த்துட்டார். ஓ அஸ்வத்தாமா வரான், அவன் வந்து இவளை கொல்ல போறார் அப்படின்னு நினைச்சுண்டு இவளை என்ன பண்ணார், ஒரு பிளான் பண்ணினார். பஞ்ச பாண்டவாளம் யுத்தமும் முடிஞ்சு போய் 100 கௌரவாளியும் கொண்டுவிட்டேன். என் மேல அப்படியே ஒரு ரொம்ப சிரமப்பட்ட 18 நாள் டென்ஷன். ஏன் வாங்க அப்படி உலா விட்டு வருவோன்னு இவளை அழைச்சிட்டு போற. திரௌபதி அம்மா நீயும் வா அப்படின்னு பஞ்ச பாண்டவாள், திரௌபதி, கிருஷ்ண பரமாத்மா 7 பேர் கலந்து அப்படி கிளம்பி போன. இந்த பாண்டவாளுடைய 5 பசங்கள் இருக்க பார்த்தீங்களா, உப பாண்டவாள்னு பேர். அவ சாயங்காலம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு படுத்துன்னு தூங்குறான். அப்பா அஸ்வத்தாமா வர வந்ததுமே கிருத்தவர்மா அஸ்வத்தாமா எல்லாம் வந்திருக்கா. இங்க பாக்குறா. பார்த்தா என்னடா 5 பேரும் தூங்குறான். அந்த அவசரத்துல சாயங்காலமும் ரொம்ப லைட் லைட் எல்லாம் ஒண்ணு இருக்காது. ஓஹோ பஞ்சமான நமக்கு ஒரு கவலையும் இல்ல, சிம்பிளா முடிச்சிடலாம். கத்தி எடுத்துட்டு ஒரே தினம் 5 பேர் தலைய வெட்டி இந்த சைக்கிள்ல இது தேங்காய் எல்லாம் கட்டி கொண்டு போவோம் பாத்தீங்களா, விவகாரம் முழுக்க இளநீரை கட்டிட்டு போவான் 5 கட்டி. அது மாதிரி எல்லாத்தையும் கட்டி துரியோதன்கிட்ட வந்து கொண்டு காமிச்சான். துரியோதன் ஒவ்வொன்னு அழ ஆரம்பிச்சாப்பா. இல்ல சுவாமி, நான் வந்து இப்படின்னு நல்லது பண்ணிருக்கேன், நீங்க சொன்னது சீக்கிரமா பண்ணிருக்கேனே. 18 நாள்ல உங்களால பண்ண முடியாத காரியத்தை ஒரு அரை மணி நான் பண்ணியிருக்கேன், நீங்க வந்து அழறீல அப்படின்னு. பாப்பி என்ன பண்ணினாய், எங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது கூட ஆள் இல்லாம பண்ணிவிட்டீங்க. ஏன்னா நீங்க பாண்டவாளை கொல்லல, பாண்டவாளை குழந்தைகளை கொண்டிருக்க. புருஷ சந்ததி இவதான், யாரும் கிடையாது. அத்தனை பேரும் 5 பேரையும் சேர்த்து கொண்டுபிடியடா. இதனால எங்களுக்கு மேல் நோக்கத்துக்கு போனா தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சிராதம் பண்றதுக்கு ஆள் இல்லாம பண்ணிவிட்டியே, என்ன பண்றது அப்படின்னு கண்ண மூட்டிட்ட. மகா கோபம் வந்துருந்த யாரு மேல, பகவான் மேல. ஏன்னா இத்தனையும் பண்ணி வைக்கிறது அவர்னு எல்லாருக்கும் தெரியும். விவகாரம் முழுக்க எங்கெங்க தப்பு நடக்கிறதோ, எங்கெங்க பிரமம் நடக்கிறதோ, இதுக்கெல்லாம் பிரமத்தை உண்டு பண்றவர் மாயாவி எங்க பரமாத்மா. அங்க இருந்து வந்த அவன் என்ன பண்ணினார், கிருஷ்ண பரமாத்மா காரியம் ஆயிட்டு இவாளும் போகணும் இந்த. அதனால என்ன பண்ண அவங்க அப்படி வேற வந்ததுமே மகா கோபம் வந்துட்டு அழுக தாங்கல திரௌபதிக்கு. இவெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கா. அடாதாடா இத்தனை நாள் காப்பாத்தினமே 5 குழந்தைகளையும் போயிட்டாலேன்னு கோபம் வந்தது. எங்க அர்ஜுனன் டக்குன்னு கோபம் வந்துடும். வந்ததுமே என்னாச்சுன்னு, இதை யாரு பண்ணினாலும் அவன் தலையை நான் வைக்கப்படுவேன் சபதம் பண்ணிட்டேன். இல்லைன்னா நாளைக்கு இதே நேரத்துல அக்னியில இறங்கி விடுறேன். அதுக்கப்புறம் நான் சபதம் பண்ணிட்டேன்னு பகவான் வந்து கேட்கறேன். அவசரப்பட்டு வாயை விட்டுற வேண்டியது. அப்புறம் சாரின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? சாரின்னு சொன்னா இப்ப கோச்சுக்க மாட்டானே தவிர அந்த உள்ளூர் மனசுல இருக்கிறது போகுமா? 2 அடி முதுகுல விட்டா வலி போயிடும். வார்த்தையை விட்டேன்னா அது மரண பரியந்தம் இருக்கும். என்ன பண்றது? பகவான் பார்த்தாராம், சபதம் பண்றதுக்கு முன்னால என்ன நினைக்கல, பண்ணிவிட இந்த அவுட்டை எக்ஸிக்யூட்ங்கிறப்பதான் நான் ஏன் வரேனோ அப்படின்னா இருந்தா என்ன பண்றது? பக்தோ தினே ககாதேதி, பக்தனாச்ச என்ன பண்றது? பக்தனுக்காக எதையும் பண்ணணும். பக்தி பிரியா, பக்தி கம்யா, பக்தி வசியா பயாபா என்ன பண்ண முடியும்? சரி, யுத்தத்துக்கு வந்த அர்ஜுனன் போடுற பானங்களுக்கு தாங்க முடியல அஸ்வத்தாமாவால். கடைசியில என்ன பண்ணான்னு அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரத்தை போட்டான், பிரம்மாஸ்திரம். அந்த பிரம்மசுராஸ்திரம் சுத்திட்டே இருக்கு, பாண்டவாள்கிட்ட வருது, கிட்ட வர முடியல. ஏன்னா பகவான் கிட்ட இருக்க. பகவான் பகவான் இது பிரம்மாஸ்திரம், மகாவிஷ்ணு அங்க இருக்க. பிரம்மாக்கு அப்பா மகாவிஷ்ணு அங்க இருக்க. அது வேலை செய்யுமா? அவர்கிட்ட வேலை செய்யுமா? சக்கராயுதம் இருக்கிற இடத்துல பிரம்மாஸ்திரம் வேலை செய்யல. எவ்வளவோ சுத்தி சுத்தி பார்த்தது, ஒண்ணும் விவகாரம் இல்ல. என்னடா பண்றதுன்னு நேரம் மீதி பேரை முடிச்சு விட்டு அப்புறம் இவட்ட வருவான். என்னைக்காவது பகவான் இருக்கிற பகவானை விட்டு ஒரு 10 நிமிஷம் இருப்பாளா இல்லையா, அன்னைக்கு பார்த்துட்டா தேவையில்ல அப்படின்னு நினைச்சிட்டு வரலாம்.
போறதுன்னு பார்த்தது. ஊர்ல பாண்டவான்னு சொல்றவன் யாரும் இருக்கா? அபிமன்யு யுத்தத்துல போயிட்டார், வேற யாரும் இல்ல, இவன் 5 பேரு தான் இருக்கா அப்படின்னு பார்த்ததான் உத்தரையினுடைய கர்ப்பத்துல, அபிமனுடைய ஆத்தக்காரி உத்தர கர்ப்பத்துல ஒரு சிசு இருக்க 5 மாசம். அந்த சிசுவை போய் கொண்டு விடணும் அப்படின்னு நான் சொல்ல உத்தர கர்ப்பத்துக்குள்ள இந்த பிரம்மாஸ்திரம் பிரம்மசிவாஸ்திரம் போயிருக்க. தேதீப்யமானமா இருக்க. அங்கொட்ட மாத்திர புருஷா அஜோதிரிவா தூமகா ஈசானோ பூதவத்யேவத்யதபுஸ்வ அப்படின்னு கட்டளர் அளவுக்கு ஒரு கையில சங்கம், ஒரு கையில சக்கரம், ஒரு கையில கதை, ஒரு கையில தாமரையன் வச்சுண்டு தாமரை புஷ்பத்தை வச்சுண்டு பீதாம்பரனாகவும் பகலாபரண பூஷணமும் நல்ல ஆனந்தமா கிரீடத்தோட பரமாத்மா புன்சிரிப்போட பிரகாசிக்கிறாரே ஜோதி விட அப்படின்னு சொல்ற மாதிரி பகவான் உள்ள போயிருக்கார். இந்த பரீட்சை மகாராஜா அப்படியே உள்ள இருக்கிறவர் அப்படியே பாக்குறாரு. அந்த குழந்தை பிரம்மசிவாஸ்திரம் போறது அதை சுத்தி நின்று பின்னாலேயே பகவான் இருக்கார். பகவானுக்கு பின்னால கர்மானந்த பயந்து அந்த ஓடுறது. அது ஓடுறப்ப பகவான் இப்படி சுத்திண்டே இருக்கும். இந்த குழந்தைக்கு அம்மா கர்ப்பத்துல ஒரே இருட்டா இருக்கிற சொந்த உள்ள இருட்டு தானே, வெளியில்தான் லைட் இருக்குன்னு இருட்டு. அந்த இருட்டுல அந்த மகாவிஷ்ணு சுத்திட்டு இருக்காரு. பிரம்மசிவாஸ்திரமும் சுத்துறது. அந்த பிரம்மசிவாஸ்திரம் தெரியல, அது ஏதோ பூச்சி மாதிரி இருக்கு. இந்த மகாவிஷ்ணு மட்டும் ஆங்கொட்ட மாத்திரமா இருக்காரு, சுத்திட்டே இருக்காரு. அந்த கண்ணு குழந்தை அந்த மகாவிஷ்ணு சுத்தத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். எல்லா போஸ்லயும் இந்த ஸ்கேன் எடுக்கிறான் பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ எடுறான்னா அவன் பாட்டுக்கு 100 போட்டோ எடுக்கிறான். என்னடா அதான் 3000 ரூபாய் கேட்டது சார், அத்தனை போட்டோ எடுக்கணும். என்ன ஆச்சுன்னு பாக்கத, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள், அது பாட்டுக்கு இவனை சுத்தம் வச்சு உள்ள அனுப்பிச்சுட்டு சுத்தம் வச்சு ஏதோ எடுக்கிறான் விவகாரம் முழுக்க. ஒரு போட்டோ நமக்கு புரியல. கலைக்கு 3000 ரூபாய் கொடுத்து போட்டோ எடுத்த ஒரு போட்டோ புரியல. ஆனா வரிசை மகாராஜா என்னன்னா அத்தனையும் பார்த்தேன். அதனால்தான் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு பரீட்சித்துன்னு தெரிவித்தார். பரிதா ஈட்சித்தவானிதி பரீட்சித். பரிதா இன் ஆல் டைரக்ஷன் நன்றாக பகவான பார்த்தார். பிறக்கிறதுக்கு முன்ன அது என்ன பாக்கிப்பா, இன்னும் பிறக்கல, அது ஒன்றும் பேச தெரியல. ஆனா அந்த குழந்தை பார்த்ததான் அப்படி எல்லாரும் பார்த்தது. அது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நீங்க அப்புறம் கதை என்னாச்சுன்னு கேட்கக்கூடாது, பாரதமா சொல்லிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி பரீட்சித்துங்கிற மாதிரி பரீட்சியா லோகா, உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். கர்மசிதோ பிராமணா, இந்த கர்மாவினால நமக்கு பார்க்கக்கூடியதான சந்தர்ப்பம் நேரிட்டது. ஒவ்வொரு பொருளையும் நீங்க பார்க்கணும்னு சொன்னா அதுக்கு தகுந்ததான ஒரு கர்மா நீங்க பண்ணிருக்கணும். இல்லைன்னா 4 பேர் போயிட்டு இருக்கோம், இங்க ஒரு பொருள் இருக்கு, சில பேர் பாக்குறா, சில பேர் பாக்கல. சில பேர் பார்க்காத, நீங்க பார்க்கல, அது கடோரமா இருக்கு. என்ன பண்றது? அவன் பார்த்தா அழகா இருந்தது, நீங்க பார்க்கல, அது கடோரமா போயிடுது. ஏன்டா தலை எழுத்துமா, அதான் நான் கர்மாங்கிற, வேற ஒண்ணு இல்ல. கர்மசிதான் பிராமணா நிர்வேதமாயாது. அதுல நல்லது கெட்டது இருக்கு என்கிறத பார்த்து நல்லது நிஜமாக நல்லது இல்ல நல்லதா இருக்கிறதா காணப்படுகிறது. இவைகள்லாம் மனுஷரை பந்திக்கும் எனக்கூடியதான விடயத்தை நன்றாக பார்க்கணும். பார்த்து அது நமக்கு பிரயோஜனம் இல்லை எனக்கூடியதான எண்ணத்துக்கு வரணும். நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா பண்ணிட்டு இருக்கோம். எதை பார்த்தாலும் இது எனக்கு உபயோகப்படுமா, இது நன்னா இருக்கா, இதே அபிப்பிராயம் தானே. அது நன்னா இருக்குங்கிறதுக்காகவே அதை வெளியில வச்சு அதெல்லாம் அழகு பண்ணி நீங்க ஏமாறணுங்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக இந்த பக்கத்துல கடைக்கு போனிலையானால் ஸ்திரீகள் கட்டிக்கிறா போலயே புடவை கட்டி அப்படி கட்டுற பத்தில என்னடா வியாபாரம், அதை பார்த்து நீங்க மயங்கணும். கடைசியில கேட்டேன்னா அது அங்கே கட்டி சார், நான் அடுத்த வாரம் ஸ்டாக் வரும், இது அதை விட நல்லது இன்னொன்னு உங்க தலையில கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கு ஒரு 2 வாரம் நல்ல வார்த்தை சொன்னா காதுக்கு இனிமே இது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள் இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கறி கொடுத்தான். விவகாரம் இப்படிதான் மாட்டிக்கிறேன் லோகத்துல. விவகாரம் என்னடா இதுன்னு இப்படி விஷயங்களை நன்றாக ஆராய்ந்து பிறகு அதனால ஒரு பிரயோஜனம் மனிதனுக்கு நிச்சயமாக இல்லை என்று அறிந்து கொண்டு அதுல பற்றுதல் இல்லாமல் இருப்பது தான் வைராக்கியம். அதான் பரீட்சைய ஞான சாத
சாதன சாத்தியாத் அனித்யாத். என்ன இந்த பொருள் எல்லாம் எப்படி அனித்யம், நாட் பர்மனன்ட். உலகத்துல ஏதாவது ஒரு பொருளை பர்மனன்ட் நீங்க சொல்ல முடியுமா? நீங்க எதை தேடிட்டு இருக்க? சாஸ்வதமான சுகத்தை தேடிட்டு இருக்க. இது சாஸ்வதமான சுகத்தை கொடுக்குமா? அதுவே சாஸ்வதம் இல்லையா? அது எப்படி கொடுக்கும்? தான் இருந்தால் தான் சுகத்தை கொடுக்கலாம். தானே அழியக்கூடியதான பொருளா இருந்தால் அதற்கு பிறகு அது எப்படி சுகத்தை கொடுக்கும்? கொடுக்காது. உலகத்தில் இருக்கிற பொருள் ஏதாவது அழியா பொருள் ஏதாவது இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் அழிஞ்சு வரும். ஜீவநதின்னு சொன்னா அதுலயே ஜலம் இருக்கான்னு டவுட். பாலாறுனா பாலா அப்படியே பாலா போடுறது ஆறுன்னா அங்க பாலாறு எங்கேயும் காணப்படல. பூமிக்கே ஓடுறது இருக்கிறோம். நம்ம நம்பிட்டு இருக்கோம். பயன்படுத்த வந்து ஜலம் தரிக்கிறோம். பார்த்துக்கலாம் எத்தனை பொருள்கள்லாம் சயின்டிஸ்ட் சும்மா இருக்க மாட்டேங்கிறோம். இந்த ஹிமாலயம் 20,000 வருஷம் ஆனப்புறம் 2 லட்சம் வருஷம் ஆனப்புறம் ஹிமாலயம் இருக்காதுன்ட்டான். நான் சொன்னேன், நீ 50 வருஷம் ஆனப்புறம் நீ இருக்க புரியா? ஹிமாலயங்கள் இருக்காவோமா? எல்லாம் கருதி போறது சொல்றீங்க. ஆமா, சூரிய பகவானே இருக்க மாட்டான்ட்டார் ஒருத்தர். அவன் ஏதோ கணக்கு போடுறான் சொல்றான். உலகம் நகதா அனைத்திருக்கும் ஜெகத்து மீமாசையில சொல்லிருக்கு. ஆனா எப்படி ஜனங்கள் சொல்லிட்டு இருக்கா? விவகாரம் என்ன யோசனை பண்ணி பார்த்தேன்னா பர்மனன்ட்ங்கிறது ஒண்ணும் இல்ல. ஒரு பிரம்மத்தை தவிர மீதியெல்லாம் மாறிட்டு இருக்காது. அனித்யாது. சரி, அனித்தியமா இருந்தாலும் சௌக்கியமா இருக்கட்டுமே, அதுவும் இல்லை. இல்ல அனித்தியமசுகம் லோகம் இமம் பிராப்திய பஜஸ்வமாம். பகவான் சொல்ற இந்த உலகம் எல்லாம் அனித்தியம் பார்த்தார். அனித்தியமா இருந்தா நான் இருக்கிறதுக்கே என்ஜாய் பண்ணிட்டு போறேன். அனித்தியம் தான் நான் இல்லைன்னு சொன்னேன்னா இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருந்துட்டு பார்த்தேன் சார். உமக்கு என்ன அசுகம்? நிஜமாகவே சுகம் இல்லப்பா. சுகம் இருக்கா போல பாசல் இருக்கே, ஆயால் சுகம் இல்ல. அனித்தியம் அசுகம் லோகம் இமம் லோகம். இத பிராப்திய என்ன பண்ணணும்? அஜஸ்வமாம், என்னை போட்டு கொண்டது. அப்பதான் உன்னால் முன்னுக்கு வர முடியுமே தவிர இல்ல என்ன வேற வழி இல்லைட்டா. பகவான் கீதையில சொல்லியிருக்காரு. நம்ம கீதையை பார்த்தா தானே விவகாரம் முழுக்க அப்படின்னா இருக்கு. அது மாதிரி உலகத்தை பார்த்து இவ்வுலகத்தில் இருக்கிற பொருள்கள் எதுவும் சாஸ்வதம் இல்லை என்று அறிந்து சாஸ்வதமான பதார்த்தம் எதுவும் நமக்கு சாஸ்வதமான அசாஸ்வதமான பதார்த்தம் எதையும் சாஸ்வதமான சுகத்தை கொடுக்காது என்று அறிந்து கொண்டு இப்பொருள்கள்லாம் அனித்தியம் என்பதற்கு ஒரு யுக்தி என்னென்ன? ஒரு செயலால இது வந்தது. எது செயலால வந்ததோ அந்த செயல் போறவரை கொஞ்ச நாள் ஆனா போயிடும். ஆகையால் சாதன சாத்தியாது அனித்யாது சர்வஸ்மாத் விரக்தஸ்யாத். சார், எனக்கு வீடு வேண்டாம், கார் வேண்டாம், மற்ற பொருட்கள் எல்லாம் வேண்டாம், கல்யா இருக்கே, ரைட். ஆனா இவைகள்லாம் வேண்டாம்னு தள்ளிடலாம். பேங்க் அக்கௌண்ட் என் பேர்ல போட வேண்டாம், ட்ரஸ்ட்ல போடும். வேண்டியப்ப எடுத்துக்கிறேன், என் பேர்ல இருக்கக்கூடாது. நான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டேனே, ட்ரஸ்ட்ல போடும். சில பேர் வீடையே ட்ரஸ்ட்லயே போட்டு இருக்கான். என்னடா அந்த வீடு 10 கோடி போகும். ட்ரஸ்ட்ல போட்டா இன்கம் டாக்ஸ் ரொம்ப பெனிஃபிட் இருக்கான். எனக்கு தெரியாது வம்பாங்க. அப்படி போட்டு என்கிட்ட சொன்னவங்க இருந்துட்டு இருக்கான். நமக்கு அவளுக்கு காசு இல்லை. அப்ப என்ன ஆச்சுன்னா இப்படி பொருள்ல ஒரு ஆசை இல்லைன்னு காமிக்கிறது பார்த்தேடா. நிஜமா சிலதுல ஆசை விட்டுருக்கலாம். நீங்க என்ன எனதுன்னு எதுக்காக இருக்கணும்? எப்படி இருந்தாலும் எனக்கு அதை வரப்போறது, நான் சுகமா இருக்க வர. ஆனா சிலது உங்களை விட்டு போனா உங்களுக்கு தாங்க முடியல. எது? புத்திரா. எல்லோருக்கும் எதுல சார் ரொம்ப ஆசைன்னு? பையன் நடத்துல ஆத்மாவை புத்திரனாம் ஆசி. உங்க அப்பாவுக்கு உங்க மேல இருக்கக்கூடியதான பிரியம் உங்களுக்கு தெரியாது. எங்க அப்பா இப்படி, ஆமா சார், நாங்க 4 குழந்தையில இருக்கோம், எங்க அப்பாவுக்கு அந்த குழந்தை மேலதான் பிரியம், நிஜமா எங்க மேல அவ்வளவு இல்ல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்றோம். ஆனா எப்ப தெரியும்னு, உமக்கு ஒரு பையன் பிறந்தான் பாருங்க, அப்ப அந்த பையனுக்கு ஏதாவது ஆனாலும் உங்க மனசு வருத்தப்படுறது. அதான் விவகாரம். என்ன அப்பா நடத்துல இருக்க பிரீத்தி நீங்க எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் அதனுடைய விவகாரமே தெரியும். ராமாயணத்துல தசரதன் இருக்கா, ராமனிட்ட கதற, ராமா நீ போகாத
சொன்னவனா ஆனா ஆயிட்டு போகட்டும், எனக்கு சொர்க்கலோகம் கிடைக்காத போனா பரவாயில்ல. ஏன்னா உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதப்பா. உன்னை பார்த்துக்கொண்டே இருக்கணும். 60,000 வருஷம் தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீ பிறந்திருக்காய். சீக்கிரமாவே இப்பத்தானே பிறந்த, அதுக்குள்ள போகலேன்னு சொல்றியப்பா. 24 வயசு ராமனுக்கு காட்டுக்கு போற சந்தர்ப்பத்துல அன்னைக்குதான் 24 வயசு பூர்த்தியா இருக்கு. அதுக்கு நாள் பட்டாம் விவேகம்னு சொன்னா புஷ்ய நட்சத்திரம் வந்துதான். புஷ்ய நட்சத்திர அபிஷேகம் பண்ணினா ரொம்ப விசேஷம்னு சொல்றது சாஸ்திரம். அதுக்காக வைத்தார் வசிஷ்டர். என்னடா இப்படி போக வேண்டிய சந்தர்ப்பம் ஏறிட்டது, நீ போனா நிச்சயமா உயிர் இருக்காது எனக்கு அப்படி ராமன் சொன்னார். அப்படி எல்லாம் சொல்லாதீங்கப்பா, நிச்சயமா நான் வருவேன். 14 வருஷம் ஆனவரு மறுபடியும் நான் வருவேன். வந்தப்ப என்ன நீங்க எதிர்கொண்டு அழைப்பேன். அன்னைக்கு நல்லா நடக்கும், ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படி சொன்னார். தசரதன் கேட்கவே. என்ன ஆச்சுன்னு அயோத்திய காண்டத்துல பரதன் அங்க வர எதுக்காக, அப்பா காலமாட்டா சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணியாச்சு சொல்றதுக்காக வரும். அப்ப ராமன் நினைக்கிறார், எங்க அப்பாவுக்கு என் மேல பிரீத்தி ஜாஸ்தியா, எனக்கு எங்க அப்பா மேல பிரீத்தி ஜாஸ்தியா? என்ன ஒரு கேள்வி. யாராவது நினைச்சு பாப்பா இப்படி எல்லாம் கேள்வி இருப்பா. இவன் தீர்மானமா போயிட்டான், எனக்கு தான் எங்க அப்பா அம்மாவை கட்டிட்டு நான் அழறேன், அவளுக்கு என் மேல ஒரு பிரீத்தியும் இல்ல, அவ வேற யாராவது இருந்துட்டு இருக்க அப்படின்னு தான் ஒவ்வொருத்தர் நான் நினைக்கிறான் லோகத்துல. ஞாபகம் வச்சுப்பேன், நான் நினைக்கிறேன்னு சொல்லக்கூடாது. இன்சைடு சில சந்தர்ப்பத்துல சில நாள்ல தோன்றது நம்மள வையரா இருக்க. அது கல்யாணம் ஆகி ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா சில சமயத்துல சில கவலை இருக்கத்தான் இருக்கு. ராமன் என்ன பண்ணினா, எனக்கு அப்பா மேல பிரீத்தியா அப்பாவுக்கு என் மேல பிரீத்தி ஜாஸ்தியா, எது ஜாஸ்தி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் சொல்றார், எங்க அப்பாவுக்கு முன்னால நான் இருக்க பிரயோஜனம் இல்லை தீர்மானம் சொல்றார். என்னன்னா, உன்னை நீ போனால் நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்ன நிச்சயமாகவே பிராண விட்ட. அப்ப போனாருங்கிற விஷயத்த காதல விழுந்தது, இன்னும் நான் உயிரோட இருக்கேன். யாரு சார் பிரியம் ஜாஸ்தி இல்லை. இந்த ஸ்லோகம்ல ராமாயணத்துல சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் சொன்னா 10 பேர் வருவாளா? அந்த இமோஷன்ஸை எடுத்து சொல்றதுங்கிறது வால்மீகி ரகவல ஒருத்தம் கிடையாது. ராமாயணத்தை எப்படி படிக்கணும், ஒவ்வொரு ஸ்லோகமா பாராயணம் வேகமா படிக்கூடாது, ஒரு ஸ்லோகமா வாசி என்ன நினைக்கிறா என்ன ஏது அப்படி ரசிக்கணும். ஆபீஸுக்கு போற சமயத்துல காலமே ராமாயணம் படிக்கிறதே கஷ்டம். இது இப்படி சொல்றேன், ஏன் ராத்திரி படிக்கூடாது, பாராயணம் கஷ்டமே பண்ணுங்க, ராத்திரி ரசிங்க முழுக்க. ஏன் சொல்றது என்ன, அப்படி லோகத்துல எல்லோருக்கும் எதுல ரொம்ப பிரியம்னு தன் பையன் இடத்துல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அவன் சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறேன். 20 லட்சம் 30 லட்சம் இருந்தா அவனுக்கு படிப்பு படிக்க வைக்கணும்னு, என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம கடன் பண்ணினாலும் பரவாயில்ல, பையனை படிக்க வைக்கணும்னு தோன்றது. அவனுக்கு உடம்பு வந்து அனுமார் கோவில சுத்திரிடோ இது வரைக்கும் நான் நாஸ்திகனாக ஒண்ணும் இல்லேன்னு சொல்றவனு கூட பையனுக்கு உடம்பு சரியா இல்ல பொண்ணுக்கு உடம்பு சரியா இல்லன்னு ஓடுறானோ இல்லையா. ஏன் அவள் இடத்துல நமக்கு ரொம்ப ஆத்துக்காரத்துல பிரியமானார். அனாவசியமா கேள்வி கேட்டு மாட்டிக்காதீங்க, கிடையாது. யார் இடத்துல பிரியம்னர், எல்லோருக்கும் பிரியம் யார் இடத்துல, பையன் இடத்துல. நான் சொல்லல ஆச்சாரியார் புத்திரா, முதல்ல தெட்ட புத்திரா, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வித்தா. பையனுக்கு அடுத்ததா ஸ்டேஜ் எது சார், நிஜமாக எல்லாருக்கும் பிரியம் என்ன காசு. பிரியம் இல்லேன்னு யாராவது சொல்லுவேடா, எல்லாருக்கும் தான் வேணும். அது எவ்வளவு வேணும்னா அது கொஞ்சம் கொஞ்சம் மாறுறது வச்சுங்க. ஆனா காசுல பிரியம் எல்லாருக்கும். புத்திர வித்த. அப்புறம் லோகேஷனாயா, லோகேஷனா நல்ல லோகம். என்னமோ இந்த உலகத்துல இப்படி பிறந்திருக்கோம், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, நானா அவஸ்தைகள் பட்டோம், எல்லாத்தையும் நல்ல பேரை சம்பாதிக்கணும், நல்ல அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா என்ன ஆச்சு, சீக்கிரமா டைம் ஓடி போயிட்டு. இந்த 60 வயசு ஆன பிறகுதான் நினைக்கிறேன் 60 வயசு வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒண்ணுமே சாதிக்கலேங்கிறான். இது எப்ப இருந்திருக்கணும், 20 வயசுல இந்த எண்ணம் வந்திருக்கணும். சம்திங் வி ஷுட் அச்சீவ் இன் திஸ் லைஃப்ங்கிற எண்ணம் இருந்திருக்கணும். அது லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே 60 வயசு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பந்தங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஒண்ணும் பண்ண முடியல. சரி அடுத்த லைஃப்லயாவது பார்த்து போகணும்னு விட்டுறான். அப்படிதானே இருக்கு. போது தண்ணிக்கு பேச்சுன்னு என்னத்த
சாதிச்சோம். யோஜனை பண்ணினா ஒண்ணும் தெரியலையே. அப்ப கடைசியில என்ன நினைக்கிறான், இந்த லைஃப் தான் போச்சு, அடுத்த லைஃப்லயாவது நம்ம சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நல்ல காரியங்களை பண்ணணும்னு ஒரு சங்கல்பத்துக்கு வர்ற. சங்கல்பத்தோட நின்னது ஒண்ணு ஆரம்பிக்கல வச்சுங்களேன். ஆனா சங்கல்பத்துக்கு என்ன, மரணானந்தரம் சௌக்கியமா இருக்கணும், அதனால மரணானந்தரம் நல்ல லோகம் கிடைக்கணும் அப்படின்னு லோகேஷனா. எல்லாருக்கும் எதுல ரொம்ப பிரியம், புத்திரைக்கணும். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, காசு. இருக்கிற வரையும் தான் நம்ம சௌக்கியமா இருக்கணும். 10 கோடி கையில வச்சிருக்கான், பசங்களுக்கு கொடுக்கணுங்கிறான். இவர் கொடுக்கலாமான்னு தீர்மானம் பண்ற. மாமி சொல்ற, என்ன இல்ல அவ தானே எடுத்துக்க போறா, இப்பவே கொடுக்குறேன், எனக்கு இதை மேனேஜ் பண்றது கஷ்டமா இருக்கு, இப்ப கொடுக்குறேன். இருக்கட்டும், ஒண்ணும் இல்ல, அவ எங்க எது இருக்கும் நம்ம தேடி ஆராய்ந்து எடுத்துப்பாவா. நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப பத்திரமானவா, அப்படித்தான் வளர்த்துருக்கு நீங்க. ஏன் விவகாரம் என்ன இப்பவே கொடுத்த. அப்ப ஒரு சந்தேகம், இந்த காசு என்னை விட்டு போயிடுச்சுன்னா நான் சௌக்கியமா இருப்பேனான்னு ஒரு சந்தேகம் இருக்க. சரின்னு ஒருத்தர் லாயரை கொண்டு வந்து ஒரு வில் எழுத என்ன பண்ணுறோம். ஏன் சார் இதெல்லாம் அனாவசியமா வந்து நீங்க போட்டுக்கணும், லிஸ்ட் போட்டுவீங்களா, அப்புறம் பார்த்துப்போம், இன்னாருக்கு இவ்வளவு கொடுக்கணும், இன்னாருக்கு ஒண்ணும் வேண்டான்னு எல்லாம் பின்னால பார்த்துப்பா. விவகாரம் என்னடா, இதுக்குள்ளேயே விவகாரங்கள் என்ன, அந்த காசு நம்மளை விட்டு போனதுன்னு ஒரு பயம் இருக்கோல்லையோ மனுஷியாளுக்கு. புத்திர வித்த லோகேஷனாய ஆச்சாரியால் எழுதுற மனுஷியாளுடைய மனச சைக்காலஜியை எப்படி புரிஞ்சுட்டு இருக்கான்னு பாக்கணும். அபிமானங்கள் பிரதிபன்ன பரமஹம்ச பரிவிராஜ்யாய. அதற்கு பிறகு எல்லாம் இதை விட்ட, காசு வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், எல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டவருக்கு அந்த விட்ட நிலைக்கு என்ன பேருன்னு பரமஹம்ச பரிவிராஜ். பரிவிராஜகன் பரிதா விரஜதீதி பரிவிராட். எல்லாவற்றையும் விட்டு விட்டார். நம்ம விட்டதுமே அதை ஒருத்தர் எடுத்துட்டான், ஐயோ எடுத்துட்டா இந்த வம்பு வரக்கூடாது, இதை விட்டு இல்லாத யார் எடுத்துட்டா என்ன, நம்ம பையன் தான் எடுத்துக்கணும். அவன் அப்புறம் தப்பான சுவார்த்தங்கள்லாம் பண்ணணும், இன்னொருத்தருக்கு நம்ம காசு போகப்படாது இப்படிங்கிறது அது விடுறது இல்ல. விடுறதுன்னு என்ன, எப்படி போனாலும் எனக்கு அதோட இது மேல கவலை இல்லைங்கிற அபிப்பிராயத்தில் விடுற மாட்டாடா. அதான் அப்படி பரிதோ ரஜதி, எல்லாவற்றையும் விட்டார். ஏன் பரிவிராட் விடுறது சில சமயத்துல நம்மளும் விட்டுறோம். கோமா ஸ்டேஜ்ல போனா எல்லாத்தையும் விட்டு புடிச்சுட்டா இருக்கு. அது அப்படி விடுறது இல்ல, நல்லதை புடிச்சுண்டு இவைகளை விடணும். ஆத்மாவை புடிச்சுண்டு அனாத்மாவை விடணும். ஆத்மாவை புடிச்சுண்டு அனுபவித்துக் கொண்டே அனாத்மாவில லாபம் இல்லைன்னு விடணும். அதனாலதான் அவருக்கு பரமஹம்சன்னு. குரு மந்திரத்துக்கு ஹம்சஹான்னு. அஹம்சஹான்னு சேர்ந்து ஹம்சா, ஹம்ச சோகம், சோகம் ஹம்ச, ஹம்சா சிவா சோகம் ஏதோ சொல்லிட்டு இருக்க. இந்த ஹம்சஹான்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அஹம்சஹா நானே பரம்பொருள், பரம்பொருளே நான், அஹம்சஹா சஹா, அது ஹம்ச சோகம்னு. இந்த ஹம்சஹாங்கிறது அன்னபட்சிக்கு ஹம்சஹான்னு இருக்கு. அன்னபட்சி என்ன பண்றது, பாலையும் ஜலமும் கலந்து விட்டுருதுன்னா ஆனந்தமா இருந்து அதை குடிக்க ஆரம்பிச்சதுமே பாலை மட்டும் குடிச்சுட்டு ஜலத்தை விட்டுறது. அதுக்கு நீங்க இது பண்ணி டிஸ்டில் பண்ணி ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த அன்னபட்சி பக்கத்துல இருந்தா பாலும் ஜலமும் கலந்து இருந்தா அது மூக்க வச்சதுமே அதுக்கு என்னமா தெரியுமோ தெரியல, பாலை மட்டும் பருகிறது, தீர்த்தம் எவ்வளவு தீர்த்தம் வச்சாலும் அந்த ஒரு டிராப் கூட குறையாதுன்னு அப்படியே இருக்கிறது. இதுக்கு ஹம்சம். ஆனா பரமஹம்சம் என்ன பண்றதா, பாலையும் தீர்த்தத்தையும் பிரித்து ரெண்டையும் கொடுத்துடுறத தான் அன்அட்டாச்சட. அதான் பரமஹம். அப்படிப்பட்டவர் குரு பரமஹம்ச பரிவிராஜ்யாய. இப்படிப்பட்டவரா இருக்கார். நம்ம இங்க கிட்ட போறோம், எரிஞ்சு விழுந்தார் பாரும். இனிமேல் இவர் முகத்திலே இந்த ஜன்மாலும் முழுகப்படாதுன்னு தீர்மானத்துக்கு என்ன நல்ல குரு பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடாது. தாம போல நடக்க இருக்கணும், தாம மனசனுடைய அழகு இருக்கணும், தாம தாம தயாதியுக்தாயா. இவ்வளவு கஷ்டப்படுறாளே, இவளுக்கு ஏதாவது சேமத்தை நம்ம பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற தயாதியுக்தாய சாஸ்திர பிரசித்த சிஷ்ய குண சம்பன்னாய.
குருவுக்கு என்ன வேணும்னார், சிஷ்ய குணங்கள் இருக்கணும். அவர் சிஷ்யனா இருந்து கொண்டு சேவித்து அதே போல இருக்கிற சிஷ்யனா பார்த்து அவனுக்கு கொடுக்கணும். சிஷ்ய குண சம்பன்னாய, எல்லாத்த விட என்ன சுச்சாயே, சுத்த தன்மை இருக்கணும். ஸ்நானம் பண்ணி மடியா இருந்து, மடியிட்டீங்கன்னா என்னதுன்னு இப்ப தெரியாதுன்னு சொல்ல. சுச்சாயே பிராமணாய விதிவதுபசன்னாய சிஷ்யாய, யார் வந்து சாஸ்திரம் எப்படி சொல்றோ அப்படி வந்து நமஸ்காரம் பண்ணி சமதமத்தோட அவ ரொம்ப மரியாதையா இதை தெரிஞ்சுக்கணும்னு ஸ்ரத்தையோட யார் வந்தாலோ அவளுக்கு சிஷ்யாய. ஜாதி கர்ம விருத்த வித்யாபிஜனை பரீட்சிதாய, யாரோ என்ன கேட்டா நான் சொல்லிவிட்டேன்னு சொல்லக்கூடாது. அவன் நிஜமாகவே இதை ஃபாலோ பண்ணுவாளா, இல்ல வந்து 2 நாள் வந்து பார்த்து விட்டா சரி போதான் போறதுன்னு போயிடுவாளா. சில பேர் அவர்கிட்ட நான் மந்திரம் வாங்கிட்டேன், அப்புறம் பார்த்தேன் இந்த மந்திரம் பிரயோஜனம் இல்லை சார், இது மேல அவர்கிட்ட போகாதீங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவான். சில பேர் அப்படியெல்லாம் பண்ணுவானா. சில பேர் இந்த குருவோட அந்த குரு தேவையில்லை சார், ஏன்னா அவருக்கு காசு நிறைய இருக்கு, நீங்க கொடுக்காத பண்ணாலும் பரவாயில்லை, அவருக்கு இது வேண்டாம். இந்த குரு சொல்றது ட்ரையா இருக்கு, பிரயோஜனம் ஒண்ணும் இல்ல, ஏதோ லௌகிகமான விஷயத்தை சேர்த்து சேர்த்து சொல்ற, அங்கே போங்க இப்படின்னு மற்றவா இருக்க பட்சல இப்படி எல்லாம் பக்தி இல்லையா, இப்படி எல்லாம் அனாவசியமா ஜாஸ்தி பேசக்கூடாது. இது என்னடா இருக்குன்னு இப்படி பேசி அனாவசியமா அவனும் மாற்றிட்டு குருவை மாற்றி விடுவான், அப்படி இருக்கக்கூடாது. ஜாதி கர்ம விருத்த வித்யா அபிஜனை பரீட்சதாய, அந்த சிஷ்யனை நல்லா பரீட்சை பண்ணி அதுக்கு பிறகு குருயாத் அவருக்கு சொல்லணும். முண்டகோபுரா தஸ்மை சவித்வானுபசன்னாயகம் யக்ரதந்த சித்தாய சமன்விதாய, சொல்லிவிட்ட ஏனாட்சரம் புருஷம் வேத சத்தியம் தான் பிரதி ப்ரூயாத் சொல்லு. குருவுக்கு சிஷியனுக்கு பாடம் சொல்லணும், அவன் கேட்டா ஸ்ரத்தாவத்தையோட சொல்லணும். அதான் சொல்ற குருயாத். எத்தனை தரம் புன புன சொல்லிட்டே இருக்கோம். எது வரைக்கும் யாவத் கிராணம் திருதி பவதி, சிஷ்யனுக்கு நல்லா புரியறதோ, இது புரிஞ்சு போயிடுதே விட புரிஞ்சு போயிடுதுன்னு இல்ல. அர்ஜுனன் எல்லாத்தையும் கேட்ட சிதோஸ்மி கத சந்தேக அப்படின்ட்ட. என்னது சிதோஸ்மி கத சந்தேக, நான் நிக்கிறேன் எப்படி, எல்லா சந்தேகங்களும் என்னை விட்டு போயிடுதுன்னு சுங்கேரி பெரியவர் சொன்னார். திருப்பி சொல்லல அவன் நல்ல காலம். கதோஸ்மி ஸ்தித சந்தேக போயிட்டேன், ஆனா சந்தேகம் மட்டும் நிக்கிறது நடுவில் பேர் இப்படி இருந்தா எப்படி இருக்கும். மாடல் சேகர் இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கப்படாது. வேற என்ன சிதோஸ்மி கத சந்தேக, அது மாதிரி என்ன புனப்புனா யாவத் கிரகம் பவதி, அந்த சிஷ்யனுக்கு நன்னா இந்த அர்த்தம் இது மேல டவுட்டே வராத அளவுக்கு எப்படி சொல்லியுமோ அப்படி சொல்லணும். கிருஷ்ணனுக்கு புரியலன்னு தப்பு யாருது சார், குருது. குருவுக்கு அவ்வளவுப்பட்டதான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அப்படின்னு அது வரைக்கும் சொல்லணும். நீங்க எல்லாம் சொன்னீங்க, ஆனா நீங்க சொல்றதெல்லாம் ஏதோ உங்க பர்சனல் ஐடியா சொன்னா போல இருக்கே தவிர வேதம் சொல்றத சுருதிஷ்டா. நான் இத்தனையும் சொன்னதெல்லாம் வேதத்துல இருக்கு, உபனிஷத்துகள்ல இருக்கு, அப்படிங்கிற அம்சத்தை சொல்ல வரேன். இத